ஒரு நாள்ல எத்தனை ரீல்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னு என்னைக்காச்சும் நோட் பண்ணிருக்கீங்களா? ரீல்ஸ் நம்மள ரிலாக்ஸ் ஆக்குதா இல்ல ரெஸ்ட்லெஸ்ஸா மாத்துதா? ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மொபைலை கையில எடுத்தா அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஏன் நேரம் போறது கூட தெரியாது. சிரிக்க வைக்கிற இந்த ரீல்ஸ் தான் நம்ம மனசு சோர்வடைய வைக்குதுன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். இந்த ரீல்ஸ் எப்படிப்பா மூளைய பாதிக்குது அப்படின்னு கேள்வி வருதா? ஆமாங்க, ரீல்ஸ் எல்லாமே 30 to 40 செகண்ட் சந்தோஷம்தான். ஆனா நம்ம மூளை அதுக்கு பழகிடுமா? அதுக்கப்புறம் நிஜ வாழ்க்கையில அதே அளவு எக்ஸைட்மெண்ட் கிடைக்காதப்போ நம்ம மனசு சோர்வடையும்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான முதல் படி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கவனம் சிதறுவது, அட்டென்ஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதிக நேரம் நீங்க ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் நம்மளால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதான். இதனால படிப்பு, வேலை இதெல்லாமே நமக்கு ரொம்ப சலிப்பா தோணுமா. அப்புறம் ஏன் நமக்கு எதுவுமே சரியா போகல அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். இந்த ஃபீலிங் மன அழுத்தத்தை ஏற்படுத்துமா. அடுத்ததா கம்பேர் பண்ற பழக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நாம பார்க்குற ரீல்ஸ்ல எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டா, ஹாப்பியா, சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க. நாம அதை பார்த்துட்டு நான் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு நாமே நம்மளை டவுட் படுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். இதுதான் செல்ஃப் டவுன் அண்ட் மென்டல் ப்ரெஷருக்கான காரணமாகவும் சொல்றாங்க. தூக்கம் கெடுறது அடுத்த பெரிய விஷயம். தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரீல் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போனை கையில எடுத்தா நேரம் போறது தெரியாம நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதனால தூக்கமும் குறையும். தூக்கம் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள். ரீல்ஸ் பார்க்கறது அப்போ தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரீல்ஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அதுவே ஒரு லிமிட்டை தாண்டி போனா அது ப்ராப்ளம். ஆய்வாளர்கள் இதுக்கு சிம்பிளா தீர்வும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, டெய்லி நீங்க ரீல்ஸ் பார்க்கறதுல ஒரு டைம் லிமிட் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நைட்டு தூங்கும் போது செல்போனே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. வாரத்துல ஒரு நாள் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ண சொல்றாங்க. ரியல் லைஃப்ல ரொம்ப ஆக்டிவா இருக்க சொல்றாங்க. ரீல்ஸ் தான் மன அழுத்தத்திற்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதிக ரீல்ஸ் ஈக்குவல் டு அதிக மன அழுத்தம் அப்படின்னு தான் ஆய்வு முடிவுகள் சொல்லுது.